திருச்சிற்றம்பலம். அரரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனல்ல இன்று 9வது பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற முன் சீரடியோம் உன்னடியார்த்தாள் பணிவோம் மாங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோம் நல்குதியேல் என்ன குறையும் இலோமேலோர் எம் பாவாய். நேற்றைய பாடல் வரை நாம் கண்டது உறங்குகின்ற பெண்களை மற்ற பெண்கள் எழுப்புவது போல அமைந்த பாடல்கள். இன்று முதல் காண இருப்பது நீராடி புத்தாடை புனைந்த பெண்கள் அனைவரும் ஒன்றாக எம்பெருமான் திருமுன் நின்று தோத்தரிக்கும் வண்ணம் அமைந்துள்ள பாடல்களாகும். முன்னே தோன்றி நின்று மறைந்த பொருள், மறையாது நிற்கும் பொருள், யாவற்றிற்கும் யாவர்க்கும் பழையோனாகிய சிவபெருமானே, இனி தோன்ற இருக்கின்ற புதுப்பொருள்கள் யாவற்றிற்கும் யாவர்க்கும் அதுபோலவே புதியோனாகிய அத்தன்மையனே, உம்மை தலைவராக பெற்ற சிறப்புமிக்க அடிமைகளாகிய நாங்கள் உமது அடியார்களின் திருவடிகளையே வணங்குவோம், அவர்களுக்கே துணையாவோம். அவர்களே எங்கட்கு கணவராக வாய்க்கப் பெறுதல் வேண்டும். அவர்கள் மகிழ்ந்து இடும் கட்டளைகளை முழு மனதோடு அடிமைகள் போல ஏற்று பணி செய்வோம். இப்படிப்பட்ட வரம் ஒன்றையே தேவரீர் எங்கட்கு அருளிச் செய்தால் எவ்வகைப்பட்ட குறையும் இல்லாதவர் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கன்னிப்பெண்கள் சிவபெருமானுக்கு அடியவராய் விளங்கும் ஆடவரே தங்கட்கு கணவராய் வாய்க்கப் பெறுதல் வேண்டும் என்று இறைவனை வேண்டியது கூறப்பட்டது. சிவனடியார்களையே கணவராக பெரும் பேறு பெற்ற பெண்கள் கணவனார்க்கு செய்யும் தொண்டின் பயன் அடியார்களுக்கு செய்யும் தொண்டின் பயனாகிய வீடு வேறு ஆகிய இருவகை பயனையும் பெறுவர். சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டேயாம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்பது தாயுமானவர் திருவாக்கு. அடியார்கள் தாழ் பணிதல், அவர்களுக்கே துணையாதல், அவர்களையே கணவராக பெறுதல், அவர்கள் மகிழ்ந்து இட்ட கட்டளையை ஏற்று அடிமைகள் போல பணி செய்தல் ஆகிய விருப்பங்களை கொண்ட மகளிர் ஆதலால் தங்களை சீரடியோம் என்று கொள்கின்றனர். திருச்சிற்றம்பலம்.